வெல்கம் டு ஸ்விதா கிரியேஷன்ஸ். இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம ஒரு பேபி சம்மர் ட்ரெஸ், நம்ம சம்மர் வந்துருச்சு இல்லையா, அதனால் நான் பேபிக்கு வந்து ஒரு சம்மர் ட்ரெஸ் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து காட்டன் யான் எடுத்திருக்கேன். இது நல்லா வந்து மெர்கன்டைஸ் காட்டன், நல்லா சாஃப்டாக இருக்குது. பேபிக்காக வாங்கியிருக்கேன். இப்போ இந்த காட்டன் வச்சு தான் நம்ம வந்து ட்ரெஸ் பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து 3.5 mm எடுத்திருக்கேன். நான் இந்த நூலுக்கு தகுந்த மாதிரி 3.5 mm எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த நூல் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்தமான ஹூக்கை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது நான் இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு பேபியோட ட்ரெஸ் எடுத்துகிட்டு அந்த பேபியோட ட்ரெஸ்ஸை அளவு வச்சு தான் நான் பண்ண போகிறேன். இப்போ உங்களோட பேபிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இதில் எத்தனை செயின்ஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு நீங்கள் வந்து இப்போ நான் சொல்கிற மெத்தட் ஃபாலோ பண்ணி நீங்கள் எவ்வளோ பெரிய குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் பண்ணலாம். நான் இப்போ பாப்பாவுக்கு வந்து முட்டி அளவு இருக்கிற மாதிரி கவரால் மாதிரி நான் ஒரு ட்ரெஸ் மாதிரி பண்ண போகிறேன். சும்மா வெளியில் போட்டு போகிற மாதிரி ட்ரெஸ் மாதிரி பண்ண போகிறேன். நீங்கள் இதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணி நீங்கள் குட்டி டிஷர்ட்டு அந்த மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் இது எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே, இதில் வந்து டாப்க்கு பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு 45 செயின்ஸ் போட்டு ஆரம்பிச்சிருக்கேன். 45 செயின்ஸ் போட்டு ஆரம்பித்து நான் வந்து 3 ரோ வந்து டபுள் க்ரோஷே போட்டு நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். 45 ஸ்டிச்சஸ் போட்டுட்டு 44 டபுள் க்ரோஷேஸ் போட்டு ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ணிவிட்டு எல்லா ஸ்டிச்லேயும் வந்து ஒரு டபுள் க்ரோஷேஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதாவது எப்படி நான் பண்ண போகிறேன்னா, டாப்போடைய ஃப்ரண்ட்டு ஒரு பார்ட் பண்ணிக்க போகிறேன். டாப்போடைய பேக் ஒரு பார்ட், 2 பார்ட்டையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்க போகிறோம். இப்போ வந்து நான் பண்ணுறது வந்து ஒரு 3 இயர்ஸ் இருக்கிற பேபியோட சைஸ் அளவுக்கு நான் பண்ணுறேன். இப்போது இந்த அளவுக்கு இப்போ நான் பண்ணும்பொழுது நான் வந்து 3.5 mm க்ராக்கெட் ஹூக் எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து பெரிய நூல் பெரிய ஊசி எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். குழந்தையோடைய ஷோல்டர் அளவு இருக்குது இல்லையா, இந்த ஷோல்டர்லேருந்து இந்த ஷோல்டர் வரைக்கும் இருக்கிற அளவை மெஷர் பண்ணி அதுக்கு எவ்வளோ செயின் வேணுமோ அந்த செயின்ஸ் போட்டு தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன் டோட்டலாகவே. இப்போ வந்து 3 ரோ வந்து ஒரு டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். 4வது ரோ வந்து பார்த்திங்கன்னா செயின் 4 2 3 ஆல்ரெடி ஒரு செயின் போட்டிருக்கேன். செயின் 4 ஒரு ஸ்பேஸை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பேஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்பேஸில் வந்து நம்ம ஒரு டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். ஓகே, செயின் 1 ஒரு ஸ்பேஸை ஸ்கிப் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஸ்பேஸில் வந்து ஒரு டபுள் க்ரோஷே. செயின் 1 ஒரு ஸ்பேஸை ஸ்கிப் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஸ்பேஸில் வந்து ஒரு டபுள் க்ரோஷே. இதை தான் வந்து இந்த ரோ ஃபுல்லாக நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். இதை இந்த ரோ மட்டும் இல்லை, உங்களுடைய டாப் எந்த அளவுக்கு லென்த்து வேணுமோ அந்த அளவுக்கு ஃபுல்லாக வந்து நம்ம இதையே தான் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். நான் வந்து ஷோல்டர் பார்ட், நெக் பார்ட் இங்கே ஆரம்பிச்சிருக்கேன். இதுலேருந்து நான் வந்து எனக்கு எவ்வளோ தேவையோ நான் அந்த அளவுக்கு ஹைட்டுக்கு நான் போட்டுகிட்டே வரேன். இதை வந்து நீங்கள் எவ்வளோ டிஷர்ட் மாதிரி போடுறீங்கன்னா ஹிப் அளவுக்கு எவ்வளோ லென்த்து வருதோ அந்த அளவுக்கு வந்து 2 பீஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 பீஸ் நம்ம ரெடி பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து நம்ம எப்படி அதை வந்து ட்ரெஸ்ஸாக நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதை ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு நான் அடுத்தது எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா 2 பீசஸ் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 2 பீஸ் போட்டு ஜாயின் பண்ணியிருக்கேன். அண்ட் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தால் பரவாயில்லையா, அதனால் வந்து நான் ஜாயின் பண்ணுறதுக்காக 2 ரோ வந்து டபுள் க்ரோஷே ரோ போட்டு 4 பக்கமும் இந்த சைடும் போட்டிருக்கேன், இந்த சைடும் போட்டிருக்கேன். அந்த மாதிரி இந்த 2 சைடும் வந்து டபுள் க்ரோஷே ரோ போட்டு நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். எனக்கு தேவையான அளவு ஹைட்டு, என் பாப்பாவுக்கு வந்து நீ லென்த்து இருக்கிற அளவுக்கு நான் வந்து இப்போ இதை போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், நான் வந்து இந்த இடத்துல வந்து ஹிப்புக்கிட்ட வந்து கொஞ்சம் கேர்வ் வரணும் அவளுக்கு இல்லையா, கொஞ்சம் கேர்வ் இருந்தால் தான் கொஞ்சம் அழகாக இருக்கும் பார்க்க. அதனால் இந்த இடத்துல கேர்வ் வரதுக்காக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த ரோவில் மட்டும் ஒரு 5 ஸ்டிச் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். இன்க்ரீஸ்னால் ஒரே ரோவில் 2 டபுள் க்ரோஷே, ஒரே ஸ்டிச்சில் ஒரே ரோவில் 2 டபுள் க்ரோஷே வந்து 5 டைம் இன்க்ரீஸ் பண்ணி அப்படியே கண்டினியூஸாக போட்டுகிட்டே வந்திருக்கேன். வேறு எதுவுமே பண்ணல, ஒரே ஒரு ரோவில் மட்டும்தான் நான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் டபுள் க்ரோஷே நம்ம நார்மலாக போட்டோம் இல்லையா, அதே ரோ தான் திருப்பி ரிப்பீட் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் இந்த சைடு ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ இது எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது இப்படி ஜாயின் பண்ணியிருக்கேன் நான் 2த்தையும். ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய குழந்தையோடைய ட்ரெஸ் அளவு ஏதாவது ஒரு அளவு எடுத்துகிட்டு பாப்பாவுடைய ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி தான் வரும் நம்ம ட்ரெஸ்ஸு. ஓகே, இதில் வந்து என் குழந்தைக்கு இந்த அளவுக்கு ஆர்ம் ஹோல் போதும். நம்ம இங்கே மேலேயும் ஜாயின் பண்ண போகிறோம். இந்த இடத்துல என் குழந்தைக்கு இந்த அளவுக்கு ஆர்ம் ஹோல் போதும். அதனால் உங்களோட குழந்தை அளவு மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணிவிட்டு நம்ம 2 சைடும் வந்து நான் ஸ்டிச் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்டிச் மார்க் பண்ணிவிட்டு நான் மீதியை வந்து எல்லாத்தையும் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். அண்டு எண்டில் பார்த்திங்கன்னா சும்மா கொஞ்சோண்டு கேப் இருக்கிற மாதிரி நான் விட்டுருக்கேன். உங்களுக்கு அது வேணும்னா போடுங்க, இல்லைன்னா ஃபுல்லாகவே நீங்கள் கவர் பண்ணி போடுறது தான் பரவாயில்ல. நீங்கள் வந்து இதுவே வந்து இப்போ நான் ஃபுல்லாக முட்டி அளவுக்கு பாப்பா போட்டிருக்கேன் இல்லையா, நீ லென்த்து போட்டிருக்கேன் இல்லையா, இப்போ இதுவே
நீங்கள் டிஷர்ட் மாதிரி போடும்போது இந்த மாதிரி குட்டி கேப் விட்டு போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நான் வந்து நீ லென்த்துக்கே வந்து கொஞ்சம் கேப் விட்டு நான் போட்டிருக்கேன். இப்போ ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் சிங்கிள் க்ரோஷே தான் ஒர்க் பண்ண போகிறேன். நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நம்ம இதிலே வந்து நம்ம சேனல்லே வந்து இது எப்படி ஜாயின் பண்ணுறது, மேட்ரஸ் ஸ்டிச் வச்சு எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா நம்ம பார்த்துருக்கோம். நான் இப்போ வந்து இதில் வந்து வெறும் சிங்கிள் க்ரோஷேஸ் மட்டும்தான் நான் போட்டுகிட்டே இருக்க போகிறேன். 2 ரோ வந்து நான் டபுள் க்ரோஷே போட்டு வச்சுருக்கிறதுனால 2 ரோ வந்து டபுள் க்ரோஷே ஸ்டிச் போட்டிருக்கிறதுனால அந்த 2 டபுள் க்ரோஷேவே நான் வந்து அப்படியே சேர்த்து ஜாயின் பண்ண போகிறேன். இதை எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ த்ரெட்டை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ 2 ஸ்டிச் மார்க்கரையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த ஸ்பேஸில் தான் வந்து இந்த டபுள் க்ரோஷேவோட டாப்பு அண்ட் இந்த ஸ்டிச் மார்க் பண்ணியிருக்கிற டபுள் க்ரோஷேவோட டாப் 2 சைடும் வந்து ஆர்ம் ஹோல் வந்து நம்ம கரெக்டான ஸ்டிச்சஸில் போடுறோமான்னு சொல்லிட்டு 1க்கு 2 தடவை கவுண்ட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லூஸாக இருந்தால், கை கொஞ்சம் லூஸாக இருந்தால் ப்ராப்ளம் இல்லை. நம்ம ட்ரெஸ்ஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கூட நம்ம வந்து வேறு ஏதாவது ஒரு டெக்கரேட்டிவாக வந்து நம்ம கைக்கு கொடுத்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ரொம்ப டைட்டாக போட்டுறாதீங்க, குழந்தைங்க போட முடியாது. அதனால் ஓகே, இப்போ வந்து நம்ம எல்லா ஸ்டிச்சு மேலேயும் 2 ஸ்டிச்சையும் ஜாயின் பண்ணி நான் வந்து சிங்கிள் க்ரோஷே தான் ஒர்க் பண்ண போகிறேன். சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணிவிட்டு நான் இப்போ ராங் சைடில் ஒர்க் பண்ணிவிட்டு நான் வந்து என்னோடய ட்ரெஸ்ஸை வந்து டர்ன் பண்ணிப்பேன், திருப்பிப்பேன். இந்த மாதிரி எல்லா டாப்லேயும் நம்ம வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷேஸ் ஒர்க் பண்ணிட்டே வரப்போகிறோம். இதை வந்து நான் ஃபுல்லாக போட போகிறேன். கொஞ்சம் கேப் விட்டுறதுனால நான் அந்த கேப் வரைக்குமே ஃபுல்லாக சிங்கிள் க்ரோஷே போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வந்து அடுத்தது எப்படி ஸ்ட்ரெச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இது வந்து 2 சைடும் வந்து சிங்கிள் க்ரோஷே போட்டு ஜாயின் பண்ணிவிட்டு டர்ன் பண்ணிக்கிட்டேன். நான் ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, அது வந்து உள் சைடு வர மாதிரி வச்சுட்டேன். அது வெளிப்பக்கம் வச்சாலும் அழகாக தான் இருக்குது. நான் உள்பக்கம் வர மாதிரி இப்படி வச்சுருக்கேன். அண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்லீவில் வந்து ஒரு சின்னதாக ஒரு குட்டியாக ரஃபில் வச்சு கொடுத்துருக்கேன். இப்போ நான் இந்த ரஃபில் தான் இப்போ எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ வந்து த்ரெட்டை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் ஷோல்டரில் பார்த்தீங்கன்னா நான் வந்து பாப்பாவுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருக்கட்டும்னு சொல்லிட்டு லாஸ்ட் இருக்கிற ஒரு 5 ஸ்டிச்சை மட்டும்தான், இந்த சைடு 5 இந்த சைடு 5 நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். போடும்போது ஈஸியாக இருக்கணும் இல்லையா. அண்ட் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கழுத்து ஓப்பன் நெக்காக இருக்கிறது தான் அழகாக இருக்கும் இந்த டாப்புக்கு. அதனால் வந்து நான் ஃபுல்லாகவே ஓப்பன் கொடுத்துட்டு இந்த சைடு 5 இந்த சைடு 5 மட்டும்தான் நான் வந்து அதுவுமே வந்து சிங்கிள் க்ரோஷே தான் போட்டு நான் வந்து டர்ன் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் குழந்தையோட அளவு வச்சு நீங்கள் நெக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணாலும் ஓகே, இல்லை ஒரு பட்டன் வச்சுட்டு பாப்பாவுக்கு போடுற மாதிரி. இன்னும் சின்ன குழந்தைங்களுக்கு பண்ணுறீங்கன்னா வந்து தலையால் மாட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து பாப்பாவுக்கு வந்து இந்த இடத்துல வந்து நம்ம பட்டன் வச்சு லாக் பண்ணுற மாதிரி பட்டன் ஹோல் வச்சுட்டு ஒரு பட்டன் வச்சுட்டு நீங்கள் அப்படியே போட்டுக்கிட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் இல்லாமல், குழந்தைங்களுக்கு கஷ்டப்படுத்தாமல் இருக்கும், கழுட்டவும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணாலும் ஓகே, இப்படி ஸ்டிச் பண்ணிக்கிட்டாலும் ஓகே, இல்லை நீங்கள் பட்டன் வச்சுக்கிட்டாலும் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் உறுத்தாமல் நல்லாயிருக்கும். அண்ட் இப்போ வந்து நம்ம த்ரெட்டை வந்து நான் இந்த எண்டில் ஜாயின் பண்ணுறேன். ஓகே, நம்ம இந்த போட்டிருக்கோம் இல்லையா டபுள் க்ரோஷேவோட மேலே வந்து நான் இப்போ வந்து த்ரெட்டை ஜாயின் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் டெக்கரேட்டிவாக இருக்கும். நீங்கள் அப்படியே சிம்பிளாக விட்டாலும் அழகாக தான் இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த ஸ்லீவ் போடுறேன். இது ஸ்லீவ் வந்து ஆப்ஷனல் தான். ஓகே, இப்போ வந்து செயின் 3 பண்ணிக்கலாம். நமக்கு வந்து குழந்தைங்களோட கம்ஃபர்டபுள் தான் முக்கியம். அதனால் அவங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒரு சில குழந்தைங்க வந்து போட்டுப்பாங்க, ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து இரிட்டேஷனாக இருக்கும். அதனால் குழந்தைங்களுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து எது பண்ணாலும் பண்ணணும். இப்போ நான் ஒரே ஸ்டிச்சில் 4 டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறேன். 3 அண்ட் அதே ஸ்பேஸில் 4. உங்களுக்கு எந்த அளவுக்கு கேர்லியாக ரஃபில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். 3 4 அந்த மாதிரி நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி டபுள் க்ரோஷேஸை நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த த்ரெட்டை வந்து நான் இது கூடயே வச்சு நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே வரப்போகிறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 4 டபுள் க்ரோஷே. அதுதான் வந்து இந்த ஃபுல்லாக ஸ்லீவ்ஸ் ஃபுல்லாக நான் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். 2 3 அண்ட் 4. ஓகே, இதை தான் நம்ம ஃபுல்லாக கண்டினியூ பண்ணிகிட்டே வரப்போகிறோம். இதில் வந்து ஒரு ரோ தான் போட்டிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் கீழே தொங்கின மாதிரி கை வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இதையே இந்த டபுள் க்ரோஷேஸ் மேலேயே வந்து அடுத்த ரோ வந்து ஒரு டபுள் க்ரோஷேஸ் போட்டே வந்தீங்கன்னா கை வந்து நல்லா கீழே தொங்குற மாதிரி வரும். நல்லா லூஸாக தொங்குற மாதிரி அதுவும் கொஞ்சம் மாடலாக நல்லாயிருக்கும். ஓகே, இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இந்த ட்ரெஸ்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நம்ம ஸ்லீவ் போட்டோம் இல்லையா, 2 ஸ்லீவ்ஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணேன். த்ரெட்டை வந்து உள்ளே எல்லாத்தையும் ஹைட் பண்ணி விட்டுருங்க. நான் வந்து ஒரு ரோ மட்டும் தான் போட்டிருக்கேன் ரஃப்ல. நீங்கள் வந்து கை கீழே தொங்குற மாதிரி 2-3 ரோ கூட போட்டுக்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா கீழே ரெண்டுத்துக்குமே கொடுத்துருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு போட்டுக்கோங்க. அண்ட் இதுக்கு நல்ல ஒரு ஃபினிஷிங் கொடுக்குற மாதிரி, ஒரு அழகாக இருக்கிற மாதிரி ஒரு ரோஸ் ஒன்று நான் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு கான்ட்ராஸ்ட்டாக ஒரு பிரைட்டாக ஒரு கலரில் போட்டிருக்கேன் நான். இந்த ரோஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்குது இந்த ட்ரெஸ்க்கு. நான் வந்து இதை கொடுத்துருக்கேன். இதுக்கு ஹிப்பில் வந்து அழகாக ஒரு சின்னதாக ஒரு பெல்ட் மாதிரி பாப்பாக்கிட்ட இருக்குது. அந்த பெல்ட்டை போட்டு நான் இந்த ட்ரெஸ்ஸை வந்து போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதோட கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஓகே, நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி அழகாக ட்ரெஸ் நீங்கள் செஞ்சு போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு க்யூட்டான ஒரு ட்ரெஸ்ஸோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.